ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் யசோதா சந்திரசேகரன். இன்றைக்கும் நாங்கள் திருநெல்வேலியில் தாங்க இருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். குலதெய்வ கோயில் வந்து திருநெல்வேலியிலேருந்து ரொம்ப இன்டீரியரில் இருக்குங்க. நீங்கள் லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னும் பக்கா கிராமமாக அப்படியே தான் இருக்குது. இது ஃப்யூச்சர்லேயும் கிராமமாகவே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இதுதாங்க எங்கள் குலதெய்வ கோயில். அபிஷேகத்துக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அண்டு வந்து சாரியும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அம்மனுக்கு சாத்துறதுக்கு. இவங்க தான் எங்கள் குலதெய்வ அம்மன். ஸோ இனிமேலாவது வேண்டியிருக்கேன், வருஷம் வருஷம் கண்டிப்பாக வந்து வரணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க. அதனால் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அபிஷேகம்லாம் முடிஞ்சு அர்ச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் குலதெய்வ அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து அவங்க 2 கையிலையும் வந்து மொத்தம் 4 கரங்கள். அதில் 2 கைகளில் வந்து சங்கும் சக்கரமும் வச்சுருப்பாங்க. மற்ற 2 கைகள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க தாத்தாலாம், அதாவது என் கணவரோட தாத்தா அவங்க சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திருநெல்வேலி தான் அவங்க பூர்வீகம். அவங்கக்கிட்டலாம் நாங்கள் பேசும்போதெல்லாம் கேட்டிங்கன்னா, இவங்க தாத்தா கிட்டலாம் பேசும்போது அவங்க பக்கா வெஜிடேரியன்மா நாங்கள் அப்படின்னு தான் சொல்வார். ஸோ ஹீ இஸ் நாட் ரைட் நவ். பட் அவங்கக்கிட்ட நாங்களாம் பேசும்போது அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க எல்லாமே நாங்களாம் பக்கா வெஜிடேரியன், சென்னை வந்து தான் நாங்கள் மாறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.